அவர்களே, 6ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 1 பண்டைக்கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் என்ற பாடத்திற்கு நம்ம 1 மார்க் 2 மார்க் குறிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. 1ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை. அடுத்து 2க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை. 3ஆவதுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை. அடுத்தது 4ஆவதுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை. 5க்கு ஆப்ஷன் இ சரியான விடை. அடுத்தது கூற்று காரணம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1ஆவதுக்கு ஆப்ஷன் ஆ ரைட்டு. அடுத்து 2ஆவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை. 3க்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை. 4க்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை. அடுத்து கோடிட்ட இடங்கள். வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் கரிகாலன். சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கரிகாலன் கட்டினார். அடுத்து படைத்தலைவர் தானை தலைவன். நல்லா பார்த்துக்கோங்க, தானை இது நை இது தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். நிலவரி இறை என அழைக்கப்பட்டது. அடுத்து சரியாக தவறாக பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 3ஆவது மட்டும் சரி, மற்ற எல்லாமே தவறு. அதை குறிச்சிக்கோங்க. 3 மட்டும் சரி. அடுத்து பொறுத்துக்க பார்த்திங்க அப்படின்னா தென்னவர் பாண்டியர், வானவர் சேரர், சென்னி சோழர், அதியமான் வேலு. அடுத்ததாக இப்போ நம்ம கேள்வி பதில் குறிக்கலாம். 1ஆவது கேள்வி பார்த்திங்கன்னா பண்டைக்கால தமிழகத்தின் வரலாற்றை மறுகட்டுமானம் செய்ய உதவும் 2 இலக்கிய சான்றுகளின் பெயர்களை குறிப்பிடு. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 96. இங்கே இருக்க அதாவது தொல்காப்பியம் 8 தொகை இலக்கிய சான்றுன்னு கொடுத்துருக்கேன். அதில் தொல்காப்பியம் 8 தொகைன்னு போட்டு 1ன்னு குறிச்சிக்காங்க. அடுத்து 2ஆவது நடுக்கல் அல்லது வீரக்கல் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 102. நடுக்கல் வீரக்கல். இங்கே பாருங்கள், இந்த கட்டை போட்டிருக்கு இல்லைங்களா, இதில் வீரக்கல் நடுக்கல்னு கொடுத்துருக்கு. இதை ஃபுல்லாகவே குறிச்சிக்காங்க. இது 2ஆவது கேள்விக்குரிய பதில். அடுத்தது 3ஆவது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ளது 5 திணைகளின் பெயர்களை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 101ஆவது பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த அட்டவணையில் இந்த ஓரத்தில் கொடுத்துருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அது குறித்து 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்து 4ஆவது பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்தோடு தொடர்புடைய 2 தொல்லியல் ஆய்விடங்களை குறிப்பிடுக. அது பேஜ் நம்பர் 96. இங்கே பாருங்க, மேலே ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, அது 2ஐயும் 4ன்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. அடுத்தது கடையேழு வள்ளல்களின் பெயர்களை குறிப்பிடு. பேஜ் நம்பர் 99. கடையேழு வள்ளல்கள் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கு பாரி காரி, அதிலிருந்து நல்லி வரைக்கும் 2 இது குறிச்சிக்கோங்க. மொத்தம் 7 இதில் வரும். இது 5ஆவது கேள்விக்குரிய பதில். அடுத்தது 6 களப்பிரர் காலத்தைச் சேர்ந்த ஏதேனும் 3 தமிழ் இலக்கியங்களின் பெயர்களை குறிப்பிடு. 104ஆவது பக்கம் இருக்குது. இங்கே பாருங்க, சீவக சிந்தாமணி குண்டலகேசி. அடுத்தது 14 கீழ்கணக்கு. 14 கீழ்கணக்கூன்னு போட்டுக்கோங்க. அடிச்சுட்டு கூன் போட்டுக்காங்க. இதை மட்டும் சீவக சிந்தாமணி குண்டலகேசி 14 கீழ்கணக்கு. இது 3ஐயும் 6ஆவது கேள்விக்குரிய பதில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.